கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, சந்திரசேகர் சார் அவர்கள் வந்து தளபதிய பத்தி ஃபுல்லா வந்து இன்டர்வியூ குடுத்துருக்காரு. ஸோ, அதுல வந்து இப்ப ரீசென்ட்டா தளபதியோட டைவொர்ஸ் கேஸ் பத்தின விஷயங்கள் அப்படின்றது தான் பயங்கரமா போயிட்டுருக்கு. ஸோ, தளபதியோட தஞ்சை மீட்டிங்க்கு அப்புறமா, இப்போ வந்து தளபதிய எப்படியாவது டிமோட்டிவ் பண்ணிறணும். அவர் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாரி டிஎம்கே வந்து பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்றாங்க. ஸோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா, தளபதியோட பர்சனல் இஷ்யூஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து அத பயங்கரமா பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால போட்டு தள்ளுறாங்க. லைஃப்ல வந்து எல்லாத்துக்குமே இந்த மாரி சந்தர்ப்பமும் வரும், சூழ்நிலை வரும். அத வந்து யாருமே வந்து கண்டுக்கவே கூடாது. எல்லாத்துக்குமே இந்த மாரி பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் தான். அதே மாரி இப்போ வந்து என் மகனான விஜய் அவர்கள் வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. ஸோ அத வந்து அவரே பெருசா நினைக்கல. நீங்க எதுக்கு அத பத்தி புலம்பிட்டு கிடக்குறீங்க? அதையே சோசியல் மீடியால ஏன் போட்டு தள்ளுறீங்க? என் மகனோட நேத்து நடந்த பிரச்சாரத்த எல்லாருமே பார்த்திருப்பீங்க தஞ்சையில. ஸோ அத பத்தின ஃபீலிங் ஏதாச்சும் அவர் முகத்துல இருந்துச்சா? ஸோ அவரு வந்து இப்போ மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மாரி பயங்கரமான முடிவுல இறங்கிட்டாரு. ஸோ இனி வந்து இந்த பிரச்சனைய வந்து யாருமே வந்து பேச வேணாம். தயவு செஞ்சு பேசாதீங்க. ஸோ பேசுனா அது நல்லா இருக்காது. அப்புறம் மாரி ஸ்ட்ரெயிட்டா வந்து டிஎம்கேக்கு வந்து பதிலடி குடுத்திருக்காரு. டிஎம்கே மட்டும் இல்லாம தளபதி அவர்கள யாரெல்லாம் இப்போ வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான பதிலடி குடுத்திருக்காரு சந்திரசேகர் சார் அவர்கள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்து ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ பொறுத்தளவுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்ல வந்து ஒரு ரிலீஸ் பிளான் இருக்கு. கேவிஎன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப டாக்ஸிக் படத்தையும் பார்த்தீங்கன்னா, தள்ளி போட்டாங்க ஏப்ரலுக்கு அப்படின்றதுனால, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ வந்து இந்த மந்த்ல பே பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.